இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்க போதை பிரியர்களாக வந்த நீங்கள் அனைவருமே இதை விட்டு வெளியே போகும்போது போதை என்றால் என்ன என்று கேட்பீர்கள். அந்த அளவுக்கு போதை பழக்கத்தை முற்றிலும் நீக்கப்பட்டு நீங்கள் நல்ல மனிதர்களாக வெளியே போவீர்கள். அது வரைக்கும் இந்த போதை என்ற வார்த்தை யாரும் பயன்படுத்தாதீர்கள். ஆனால் போதை என்று கேட்டால் மண்டையில் போதை ஏறிவிடும். அதனால் போதை என்ற சொற்களை பயன்படுத்தாமல் இந்த போதை தடுப்பு மையத்தில் எல்லாரும் போதை இல்லாமல் இருங்கள். ஒரு போதை மனிதனின் மூளையை மயக்கிவிடும். அவன் சுயபோகத்தை கொன்றுவிடும். அவன் நல்லவன் என்பதை மறைத்துவிடும். அவன் யார் என்று அவனுக்கே தெரியாமல் வீழ்த்துவிடும். அந்த போதையிலிருந்து அவனை மீட்க யாரால் முடியும்? அவன் நினைத்தால் மட்டுமே முடியும். ஆனால் அவனை நினைக்க விடாமல் போதை அவனை முற்றிலும் அது கைவசம் பிடித்து விடுகிறது. நான் அவ்வளோ பெரிய குடிக்காரன்லடா. எப்பயாவது சின்ன கட்டி அடிப்பேன். என்னையும் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பாட்டில் ராதாவின் கதையை பற்றி நீங்கள் அறிவீர்களா? தன் போதையில் தன் குடும்பத்தை எப்படி இழந்தான், மீண்டும் அந்த குடும்பத்திற்காக அவன் என்னென்ன கஷ்டப்பட்டான் என்று தெரியுமா? அந்த பாட்டில் ராதாவின் கதையை கேட்க நீங்கள் தயாரா? சரி சொல்லு, வேற வழி இல்லையே, இல்லைன்னா விட மாட்டேன், சொல்லு கேட்போம். இந்த பாட்டில் ராதா என்பவன் தன் வாழ்க்கையில் அனைத்து நாட்களிலும், ஏன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஏன் ஒவ்வொரு நொடியிலும் போதையில்தான் இருப்பான். தண்ணி அடிக்காவிட்டால் தன் மனநிலை இருந்து விடுவான். அந்நிலைமையில் இருந்த ஒருத்தனின் கதை இந்த போதை பாட்டில் ராதாவின் கதை. விடமாட்டான் போலியே. ஏய், புதுசா அந்த பையன் தானே நீ? மரியாதை உட்காரு, இல்லைன்னா தோலை உரிச்சு விடுவேன் பார்த்துக்க. மரியாதையா கதையை கேள்றா. சரி சொல்லு, கேட்டு தானே அவன், வேற வழி இல்லையே. இந்த தொலை பிரச்சனை நான் சொல்ல. இந்த பாட்டில் ராதா ஒரு மேஸ்திரியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் தொழில் நன்றாக தெரியும். ஆனால் இவரை மேஸ்திரியாக போடவில்லை. ஏன் பார்த்தீங்கன்னா, போதையில் இருப்ப இவரிடம் இந்த மேஸ்திரி வேலையை கொடுத்தால் வேலை எப்படி நடக்கும் என்றதால் இவர்கிட்ட அந்த வேலையை கொடுக்கப்படவில்லை. அந்த கான்ட்ராக்டர் அவருடைய மச்சானுக்கே அதை கொடுத்து விட்டார். அந்த காண்டில் இவர் இருந்தார். ஸோ இவர் அந்த காண்டில் சம்பளத்தை கொடு, நான் இந்த வேலையை விட்டே போகிறேன் என்று வெளியே வந்தவர் சம்பள காசு மொத்தத்தையும் சரக்குக்கே செலவு பண்ணிவிட்டார். அதன் பிறகு தன் வீட்டுக்கு போன தம் பிள்ளைகளுக்கு குச்சேஸ் கேட்டா. அப்படி அந்த பிள்ளைகள் குச்சேஸ் அதை கூட வாங்கி கொடுக்க முடியாம இலவசமாக கொடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்காப்புல. சரி, இதெல்லாம் நடந்ததுப்பா. ஆனா தான் அப்பா இப்படி ஒரு குடிகாரனா இருப்பான்னு அந்த பிள்ளைகளோட ஏக்கத்தை நினைச்சு பாருங்க. இந்த 2 குழந்தைகளோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். சரி, இதெல்லாம் போகட்டும்னு அந்த குடிகார பயலும் வந்து பார்த்தீங்கன்னா, தான் பொண்டாட்டி அடிக்கிறது, அவன் மனசை புண்படுத்துற மாதிரி பேசுறது அப்படின்னு வச்சு பயங்கரமா குடைச்சல் குத்தன் தான். ஆனா நம்மளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனை கொத்தா தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்க. பயபுள்ள கான்ட்ராக்ட் தான் கொடுக்குறாங்கன்னு நம்பி வந்தது. இங்கேயும் கொஞ்ச நாள் கடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது திருந்திட்டு வெளியே போவோன்னு பார்த்தா, இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு என்ன திட்டம் போடணுமோ போட்டுச்சு. போட்ட பயபுள்ள தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 2 பேரை சேர்த்துக்கிச்சு. காவாலி பயிலுங்க பெரிய வேலையை பார்த்து போயிட்டாங்க. இங்கே ஒருத்தன் இருந்தான். அவனையும் நான் சும்மா சொல்லக்கூடாது. இங்கேயும் அவன் பேசிட்டான் தான் வந்தான். வந்தவன் சும்மா இல்லாமல் எங்கே இருக்கவங்கெல்லாம் கை வச்சான். அவன் காலை எடுத்துகிட்டு போயிட்டான். அதாவது காலில் இந்த வரல சும்மா தட்டி விட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஸோ போனதுக்கப்புறம் அந்த அதான் தெரியுமே, கால் போயிடுச்சு. ஸோ அப்புறம் அவனுங்களை கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி, அதுக்கப்புறம் அவனுங்களை இங்கே வச்சுக்க முடியல, அப்படியே வெளியே ஃப்ரீயாக விட்டாச்சு. ஆனால் எங்கள் ஓனர் எதுவும் சொல்லலை. ஏன்னா சொல்லவும் முடியல அவனுங்களை. இவ்வளோ நாள் அப்பாவிங்களாக பார்த்துட்டு இருந்தாரு. பட் ஆனால் இதுக்கு மேலே அவனுங்களை தடுத்து வைக்க முடியல அப்படின்றனால, போங்க அப்படின்னு சொல்லி, நல்ல மனசு அவருக்கு, நல்ல மனசு. தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவனும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு இருந்தார். அப்படிப்பட்டவர்கிட்டேருந்து இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிட்டானுங்க. சரி, போனவங்களாவது வெளியே சந்தோஷமாக இருந்தானுங்களா? மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த பாட்டில் ராதா ஒரு பொண்டாட்டி அவனை விட்டு போயிட்டா.
தற்கொலை பண்ணிக்க போனா அதுக்கப்புறம் என்ன இவன் கூட வாழ்றதை விட சாவறது மேலேன்னு போனேன். அதுக்கப்புறம் குழந்தை குட்டியோட வெளியே போயிட்டாப்பா, வெளியே போயிட்டா இவன் கூட வாழ முடியாதுன்னு. அப்புறம் என்ன அந்த அவங்க ஃபேமிலியை அதாவது அவன் பசங்களோட வாழ ஆரம்பிச்சிட்டா, இவன் குடியோட வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் பிள்ளைங்க பட்டாசுக்காக ரோட்டில் இருக்கிற பட்டாசெல்லாம் தேடி தேடி எடுத்துகிட்டு இருந்து வெடிக்காத பட்டாசை அதை பார்த்து அவங்க அப்பக்காரனுக்கு தான் இப்போதான் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. தான் இருக்கும் போது தான் பசங்க பிச்சைக்காரங்க மாதிரி கையேந்ததை பார்க்கும் போது எந்த அப்பனாலும் சும்மா இருக்க முடியும்? இருக்க முடியுமா? முடியாது. அதனால அந்த தான் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கி தர முடியலன்னு சொல்லி கடைக்கு போனாங்க, பேக்கரி கடைக்கு போனான், எல்லாத்தையும் வாங்கினான். ஆனால் கொடுக்க காசு இல்லை. திருடிட்டு கூட போயிடலான்னு பார்த்தான், ஆனால் வியாபாரி விடலை, அச்சு வாங்கிட்டான். அங்கே கதர்னாங்க மனுஷன், தான் பிள்ளைங்களுக்கு ₹1 சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியலன்னு. இந்த ஒரு குடி அவன் குடும்பத்தையே சதைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படியாவது திருந்தணும்னு சொல்லி மறுபடியும் இங்கே வந்தான், கொஞ்ச நாள் இருந்தான், அதுக்கப்புறம் வெளியே போனான். ஏன்னா இங்கேயா இருந்தான்னு வச்சுங்க, அவன் உண்மையாகவே குடிகாரனா இருக்கானா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வெளியே போனாதான் வெளி உலகத்தில் அவன் குடிகாரனா இருக்கானா இல்லையான்னு தெரியும். ஸோ இப்படி அவனை வெளியே விட்டான். அதுக்கப்புறம் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்ந்தானா வாழலையான்றது ஒரு பெரும் கதையாயிடுச்சுங்க. ஸோ இந்த பாட்டில் ராதா அப்படின்றவன் அவன் குடும்பத்தில் எப்படி சேர்றான், அவன் எப்படி வாழ்கிறான் அப்படின்றது அவன் எடுக்கிற முடிவு தான். போதையை தொட்டா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும், தொடலையா அவன் பொண்டாட்டியோட சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வான். இப்படி 2 பாதை இருக்கும்போது அவன் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பான்? சொல்லுங்க, நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்க? போதையிலே போய் சாவீங்களா, இல்லை பொண்டாட்டி குழந்தை குட்டியெல்லாம் பிச்சை இருக்கிற பார்க்கணுமா? நீங்க எது நடக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்படிக்கா போனீங்கன்னா உங்க குடும்பத்தை காப்பாற்றலாம், இப்படி போனீங்கன்னா போதையில செத்து உங்க குடும்பத்தை நடு தெருவில் நிறுத்தலாம். உங்க முடிவு தாங்க, இது உங்க முடிவு தான். இப்பதான் சொல்றேனே தப்பா நினைக்கூடாது, புரியுதா? இப்பதான் வந்திருக்கீங்க, அதனால இன்னும் 2-3 நாள் இருந்து 2-3 நாள் இருந்து நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தான் போறேன். அதுக்கு முன்னாடி அதுவும் வெளியே போகக்கூடாது. ஏன்னா that is the one way of it. அடக்குடிக்கிற நாயே, நான் விட மாட்டேன்டா உங்க, எப்படி பார்த்தாலும் விட மாட்டேன்டாங்க. ஐயோ ஐயோ, குடியானடா நீ? இவ்வளோ நேரம் கோயில் தர்மகர்த்தா மாதிரி பேசிட்டு இருந்தடா. ஏய் ஏய் ஏய், இந்த படம் வந்து ஜனவரி 24 ரிலீஸ் ஆகுது, போய் பார்க்குறீங்க. உங்களால் விட மாட்டாங்களே, அதான் குடும்பம் இல்லை சொல்லுங்கடா, அதை போய் பாருங்க. குடி காரணம் நான் குதிகாரன் தான், ஆனால் எப்பயாவது தான் குதிப்பேன். நம்ம பாதராதா மாதிரி எப்பயாவது தான் குதிப்பேன், ஒரு நேரமும் குதிக்க மாட்டேன். சரி, இந்த படம் வந்து குரு சோமசுந்தரம் செய்முறை விளக்கம் இந்த படம் யாரா நடிச்சிருக்கான்? பாட்டில் ராதா வந்துச்சு, சோமசுந்தரம், சச்சனா, நடராஜன், ஜான் விஜய். நான் சொன்ன அந்த நல்ல மனுஷன் பாவது ஜான் விஜய், மாதன், ஆண்டனி, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால சந்தோஷமா போங்க, மகிழ்ச்சியோட பாருங்க. தாத்தா தாத்தா. நமக்கு சரக்கு கிடைக்கல, இவனுக்கு இப்படி கிடைச்சது, இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். நமக்கு 1000 அட்வைஸ் பண்ணிட்டு கொய்யால இது சரக்கு கிடைச்சது பற்றியா இது?